நமஸ்தே. வெல்கம் டு லக்ஷ்மி உஷா வீடியோஸ். நம்ம இந்த வீடியோவில் பிராத்மிக்கில் கஹானி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கஹானி வந்து கபி और कंजूस. வாங்க நம்ம இதை கற்றுக்கலாம். கவினா கவிஞர், कंजूसனா ஒரு கஞ்சன். किसी गांव में गोवर्धन नामक एक आदमी रहता था. ஒரு கிராமத்தில் கோவர்தன் என்ற பெயருடைய ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தான். வ அச்சா கவிதா, அவன் ரொம்ப நல்ல கவிஞன். லேக்கின் ஆனால் கரீப் தா, ரொம்ப ஏழை. வ கவிதா லிக்னா சோடுக்கர் குச் நஹி ஜான்தா தா, அவனுக்கு கவிதை எழுதுறதை தவிர வேறு எதுவும் தெரியாது. பரிவார்மே, அவனுடைய குடும்பத்தில் மா பாப் தே, அம்மா அப்பா இருந்தாங்க. பத்னி தி பச்சே தே, ஒய்ஃப் இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க. इसलिए वह रोज़ आसपास के किसी ஜமீன்தார் யா அமீர் கே கர் ஜாத்தா தா, அதனால் அவன் என்ன செய்வான், டெய்லி, ரோஜ்னா டெய்லி, ஆஸ்பாஸ்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிசி ஜமீன்தார், ஒரு யாராவது பணக்கார ஜமீன்தார் இருப்பாங்க, அல்லது அமீர் கே கர், ஒரு பணக்கார வீட்டுக்கு ஜாத்தா தா போவான். அவர் உன்கா குன்கான் கர்த்தே ஹுயே, அவங்கள புகழ்ந்து பாடி, குன்கான் கர்னா புகழ்ந்து பாடி, கவிதா சுனாத்தா தா, கவிதை சொல்லுவான். வே லோக் அப்னி தாரிஃப் சுன்கர், அவங்க தன்னை பற்றி புகழ்ந்து பாடுறதை கேட்டவுடனே கோவர்தன்கோ குச் ந குச் தேத்தே தே, ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்க. பஸ் இசி சே கரீப் கவி கிசி ந கிசி தரஹ் அப்னி ஜீவன் கா நிர்வா கர்த்தா தா. ஸோ இதை மாதிரி அந்த ஏழை கவிஞன் எப்படியோ தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். கபி கபி, சில சமயம் உசே காலி ஹாத்து லவ்னா படுத்தா தா, தான் வந்து காலி கையாக திரும்பி அதாவது ஒன்றுமே கிடைக்காம, அவனுக்கு எதுவுமே கிடைக்காது, அன்றைக்கி சம்பளம் எதுவும் கிடைக்காது, திரும்பி காலி ஹாத்தாக கையோட திரும்பி வரணும், எம்டி ஹேண்டாக திரும்பி வரணும். ஏக் தின், ஒரு நாளைக்கு கோவர்தன் பாஸ்கே கிசி காவுமே கயா, ஒரு நாளைக்கு கோவர்தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போனால். வஹா வஹ் மகேந்திர நாமக் ஆத்மி கே கர் கயா பகுஞ்சா, அவன் அங்கே பக்கத்தில் மகேந்திரன் அப்படின்ற பெயருடைய ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு போனான். மகேந்திர தன்வான் தா, மகேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன், தன்வான் அப்படின்னா பணக்காரன். லேக்கின் ஆனால் படா கஞ்சூஸ் தா, ரொம்ப கஞ்சன் அவன். கிசிகோ பூல்கர் பி கோயி தமடி தக் நஹி தேத்தா தா, அவன் யாருக்கும் மறந்து கூட ஏக் தமடி தக், ஆனால் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டான். கோவர்தன் நே மகேந்திர கோ அப்னா பரிச்சை தியா, கோவர்தன் அந்த ஆளுக்கிட்ட போய் தன்னை பற்றி சொல்லிக்கிறான், நான் அது மாதிரி ஒரு கவிஞன் அப்படின்லாம். உஸ்கே பாத், அதுக்கு பிறகு உஸ்னே இஸ் அர்த்துக்கு ஏ கவிதா சுனாயி, இந்த அர்த்தம் உள்ள ஒரு கவிதையை அவனுக்கு சொல்கிறான். என்ன அர்த்தம்னா, மகேந்திர படா வீர் ஹை, மகேந்திர நீ ஒரு பெரிய வீரன். அவர் தானி பி ஹை, ரொம்ப பெரிய தானத்தில் சிறந்தவன். மகேந்திர பி குஷ்வா, மகேந்திரனும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவர் நௌகர் சே கஹா, அந்த வேலைக்காரன்ட்ட சொன்னான், கவிக்கோ சோனேக்கி தாலி பேண்ட் கரோ, உடனே அந்த வேலைக்காரன்ட்ட சொல்லி இந்த கவிஞருக்கு ஒரு தங்க தட்டு பரிசா எடுத்துன்னு வந்து கொடு அப்படின்னு அந்த வேலைக்காரன்ட்ட சொல்கிறான். யா சுன்கர், இதை கேட்டவுடனே கோவர்தன் பி குஷ்வா, கோவர்தனுக்கு சந்தோஷம் தாங்கலை. வ கஹனே லகா, அவன் சொன்னான், மகேந்திர கே சாம்னே படா வீர் और தானி ஆஸ்பாஸ் கே காவோமே கோயி நஹி ஹை, அவன் சொன்னான், உங்களை மாதிரி பெரிய வீரனோ ரொம்ப தானத்தில் சேர்ந்தவனோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். யா சுன்கர், இதை கேட்டவுடனே மகேந்திர பகுத் குஷ்வா, மகேந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நௌகர் சே கஹா தாலிமே 100 ஆஷர்ஃபியாம்பி லே ஆவோ, ஸோ ரெண்டாவது புகழ்ச்சியை கேட்டவுடனே அவன் சொல்லலாம், அந்த தட்டில் ஒரு 100 கோல்டு காயின்ஸ், ஆஷர்ஃபியா அப்படின்னா தங்க காசுகளையும் வச்சு எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்கிறான். கோவர்தன் கி குஷி கா டிக்கானா நஹி ரஹா, உடனே இந்த கோவர்தனுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. லேக்கின் நௌகர் அந்தசே ஆயா நஹி, ஆனால் இவன் பார்த்து புகழ்ந்து ஏதோ சொல்லின்னு இருக்கான், அந்த வேலைக்காரன் உள்ளேருந்து வரல. இவன் ஏதோ அதை கொண்டு வான்னு சொல்கிறானே தவிர அந்த வேலைக்காரன் உள்ளேருந்து வரவே இல்லை. தோடி தேர்க்கே பாத், கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கோவர்தன்னே மகேந்திர சே பூச்சா, கோவர்தன் மகேந்திரன்ட்ட கேட்குறான், ஆப்கா நௌகர் கியோ நஹி ஆயா, ஏன் உங்களோட வேலைக்காரன் இன்னும் வரல அப்படின்னு கேட்குறான். மகேந்திரனே கஹா கி வ நஹி ஆயேகா, அதுக்கு மகேந்திரன் பதில் சொல்கிறான், அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறான்.
கோவர்தன் கா தில் பைட் கயா, அவனுக்கு மனசே ரொம்ப உடஞ்சி போச்சு, ரொம்ப கவலையாக இருக்குது. உஸ்னே பூச்சாக்கி, அவன் கேட்குறான், क्या मुझे सोने की தாலி और 100 अशर्फियाँ नहीं मिलेगी? உடனே அவன் கேட்குறான், எனக்கு தக்க தட்டும் அதில் 100 கோல்டு காயினும் கிடைக்காதா? மகேந்திர ஹன்ஸ்தே ஹுயே कहने लगा, மகேந்திர ரொம்ப கிண்டலாக சிரிச்சுட்டே சொல்கிறான், தும்னே முஜே வீர் और தானி கஹா, என்னை ஒரு வீரனும் தானத்தில் சிறந்தவனும் சொன்னேன். मैं जानता हूँ कि यह झूठ है, இது பொய். मुझे खुश करने के लिए, என்ன மகிழ்வடை செய்வதற்காக तुम झूठ बोले, நீ பொய் சொன்ன. उसी तरह, அதை மாதிரி तुमको खुश करने के लिए, உன்னை சந்தோஷம் அடைகிறதுக்காக मैं झूठ बोला, मैं भी झूठ बोला, நானும் பொய் சொன்னேன். झूठ की वजह से, இந்த பொய் காரணத்தினால हम दोनों, நம்ம 2 பேரும் थोड़ी देर के लिए, கொஞ்ச நேரத்துக்கு खुश रहे, மகிழ்ச்சியாக இருந்தோம். பஸ் அவ்வளோதான். अब तुम जा सकते हो, இப்போ நீ வீட்டுக்கு போகலாம். கோவர்தன் ने चुपचाप घर की राह ले ली, அவ்வளோதான், பேசாமல் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். இப்போ இதை ஸ்டோரியை நம்ம எக்ஸாமில் எழுதணும் இல்லையா ஷார்ட்டாக. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி பார்ப்போம். கஹானிக்கா சாராம்ஷ், கதையினுடைய தொகுப்பு. காவ்மே, ஒரு கிராமத்தில் கோவர்தன் என்ற பெயருடைய கரீப் கவி, ஒரு ஏழை கவிஞன் अपने परिवार के साथ रहता था, தான் குடும்பத்தோட வாழ்ந்து வந்தான். एक दिन, ஒரு நாளைக்கு, वह மகேந்திர நாமக் தன்வான் கே घर पहुंचा, அவன் மகேந்திரன் என்ற பெயருடைய பணக்காரனுடைய வீட்டுக்கு போனான். லேக்கின் वह बड़ा कंजूस था, ஆனால் அவன் மிகப்பெரிய கஞ்சன். கோவர்தன் ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई, கோவர்தன் அவனை பொய்யா புகழ்ந்து கவிதை சொன்னான். இசை சுன்க, இதை கேட்டு மகேந்திரனே अपने नौकर से गोवर्धन के लिए सोने की थाली और 100 अशर्फियाँ ले आने को कहा. ஸோ இதை கேட்டவுடனே மகேந்திரன் தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட அவனுக்கு ஒரு தங்க தட்டும் 100 கோல்டு காயினும் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறான். மகர் நௌக்கர் நஹி ஆயா, ஆனால் வேலைக்காரர் திருப்பி வரவே இல்லை. கோவர்தன் கே பூச்னே பர், இந்த கோவர்தன் கேட்டவுடனே மகேந்திரனே கஹாக்கி, மகேந்திரன் சொன்னான், आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की है, நீங்கள் என்னை புகழ்றதுக்காக பொய்யா என்ன புகழ்ந்தீங்க, கவிதை சொன்னீங்க. उसी तरह, அந்த மாதிரி आपको खुश करने के लिए, உங்களை மகிழ்ச்சி அடை செய்கிறதுக்காக मैं भी झूठ बोला, நானும் பொய் சொன்னேன். கோவர்தன் கோ காலி ஹாத் கர் லௌட்னா படா, கோவர்தன் காலி வெறும் கையா வீட்டுக்கு திரும்பி வர வேண்டியிருந்தது, அவனுக்கு அன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல. सीख, कंजूस भूल कर भी पोटी दमड़ी तक नहीं देता, ஒரு கஞ்சனாக இருக்கிறவன் மறந்தும் கூட ஒரு செல்லா காசு கூட உதவி செய்கிறதுக்கு கொடுக்க மாட்டான், தானமாக கொடுக்க மாட்டான். இதுதான் நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிற மாரல். ஸோ இதை நல்லா படித்து எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்க என்னுடைய வாழ்த்துக்கள். தன்யவாத்.